நமது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 122வது பிறந்த நாள் விழாவிற்கு நமது வாழ்த்துக்களை நாம் பரிமாறிக்கொள்வோம். உண்மையிலேயே பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் உங்களை எல்லாம் பார்த்து அகமகிழ்ந்து போயிருப்பார். ஏனென்றால் அவரது கனவு குழந்தைகள் படிக்க வேண்டும், குறிப்பாக பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும். இங்கே பெண்கள் அத்தனை பேரும் படிப்பறிவு பெற்றுக் கொண்டிருப்பதை பார்த்து அகமகிழ்ந்து போவார். அதனால் முதலில் அவருக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு மதிய உணவை கொடுத்து எல்லோரையும் படிக்க வைத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதனால் அவருக்கு நான் எனது வணக்கத்தை தெரிவித்து, இங்கே இந்த பள்ளி 25வது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதற்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பரபரப்பான இடத்தில் நாம் பள்ளி நடத்த முடியும். ஆனால் சிவந்தி ஆதித்தனார் அவர்களின் பெயரில் இத்தகைய வளர்ந்து வரும் ஒரு இடத்தில் பெண் குழந்தைகள் அதிக தூரம் செல்ல வேண்டும் என்ற ஒரு சிரமம் இல்லாமல் உங்கள் பகுதியில் ஏறக்குறைய இதை இன்னும் சொல்ல போனால் ஒரு கிராமப்புற பகுதி மாதிரி தான் இது, சென்னை பக்கத்தில் இருந்தால் கூட. ஆக அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் பள்ளி நடத்தி உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருப்பதற்காக நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு மட்டுமே இங்கே பள்ளி நடத்துவதால் எனது அழுத்தமான நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் தாளாளர் திரு சந்திரமோகன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி நடத்துவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அதுவும் இந்த காலத்தில் பள்ளி நடத்துவது என்பது சுலபமான காரியம் அல்ல. நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த காலத்து குழந்தைகள் அதி புத்திசாலிகள். ஆக அதி புத்திசாலிகளை பராமரிப்பது என்பது மிக கடினமான காரியம். நான் அடிக்கடி ஒரு சம்பவம் சொல்வது உண்டு. இது நடந்த சம்பவம் தான். இதே மாதிரி ராயபுரத்துல ஒரு ஸ்கூலுக்கு போறேன். இப்ப எப்பவுமே நான் கேட்கறது உண்டு, அதாவது ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டேன்னா அவங்க எப்படி அவங்களுக்கு பேசணும், அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசணும். நான் பாட்டுக்கு அரசியல்வாதி மாதிரி பேசினா உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, டாக்டர் மாதிரி பேசினாலும் உங்களுக்கு பலன் இருக்காது. ஸோ குழந்தைங்க எந்த போர்டை சார்ந்தவர்கள் அதற்கு ஏற்ற மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு, அது ஒரு ஆண்கள் பள்ளி. ஒரு தம்பியை கூப்பிட்டு கேட்டேன், தம்பி உங்க ஸ்கூல்ல ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டான்னு கேட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம். உடனே அந்த தம்பி இடுப்புல கையை வச்சுட்டு சொன்னார், எங்க ஸ்கூல்ல எல்லாம் பிளாக் போர்டு தான் மேடம் இருக்கு. தெரியும் நான் என்ன கேட்கிறேன்னு தெரியும், குறும்பு. ஆக அப்படிப்பட்டவர்களை படிக்க வைத்து, இன்னும் சொல்ல போனா எந்த பள்ளிக்கு போனாலும் முதலில் நான் நன்றி சொல்வது ஆசிரியர் பெருமக்களுக்கு தான். என்னை போன்றவர்கள் எல்லாம் கூட இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் ஆசிரியர் பெருமக்கள். ஏன்னா இங்கே மரியாதைக்குரிய தங்கம் போன்றவர்களுக்கு தெரியும், எங்க அப்பாட்ட நான் உங்களை மாதிரி சின்ன பொண்ணா படிக்கும் போது யாராவது உங்க பொண்ணு என்ன படிக்கிறாங்க, உங்க மக என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டா எங்க அப்பா என்ன தெரியுமா செய்வாங்க, மகளே இங்க வா, நீ என்ன படிக்கிறேன்னு இந்த மாமாட்ட சொல்லும்பாங்க. நாங்க என்ன படிக்கிறோம் கூட எங்க அப்பாவுக்கு தெரியாது. ஏன்னா அப்படி முழுவதுமாக நாட்டிற்கு சேவை செய்தவர்கள். ஆக இன்று என்னை போன்றவர்கள் எல்லாம் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு முதல் காரணம் ஆசிரியர் பெருமக்கள். அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மரியாதைக்குரிய தங்கம் போன்றவர்களை இந்த நிகழ்வில் பார்த்ததில் எனக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் நான் மிக சிறு வயதில் இருந்தே எங்க அப்பாவிற்கு பக்க பலமாக இருந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள். அதே போல பெரும் தொழிலதிபர் அவர்கள் திரு மதனகோபால் அவர்கள், மரியாதைக்குரிய சகோதரர் மாரிமுத்து அவர்களின்
சகோதரர் என்று கேட்கும் பொழுது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை நான் பெற்றேன். அதனால் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அதே போல சென்னை வாழ் நாடார் சங்க துணை செயலர் திரு செல்லதுரை அவர்கள், நான் நாடார் சங்கங்களை போற்றுவது ஏதோ நான் அந்த இனத்தை சார்ந்தவள் என்பதற்காக அல்ல. இன்று கல்வி தந்தைகளாக இருந்து, கல்வி தாய்களாக இருந்து, கல்வியை போற்றிய இனம் என்ற காரணத்திற்காகவே நான் அந்த சமூகத்தை நான் பாராட்டுவேன். அது மட்டுமல்ல, கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், உழைப்பால் உயர்ந்த ஒரு சமூகம் உண்டென்றால் அது நாடார் சமூகம் என்பதில் எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள். யாருக்கும் அதற்கு மாற்று கருத்து கிடையாது. ஆக என்னிடம் கூட பல பேர் கேட்பார்கள், 2 மாநிலத்திற்கு ஆளுநராக இருந்தீர்கள், இதில் இவ்வளவு வயதில் இவ்வளவு உயரத்திற்கு வருவதற்கு என்ன ரகசியம்? நான் சொல்லுவேன், 3 ரகசியத்தை சொல்றேன். முதல் ரகசியம் கடுமையான உழைப்பு, 2வது ரகசியமும் கடுமையான உழைப்பு, 3வது ரகசியமும் கடுமையான உழைப்பால் மட்டும்தான் இந்த உயரத்திற்கு நம்மால் வர முடியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் பிறந்தவள் என்ற வகையில், இது ஒரு ஜாதிய அடிப்படையில் நான் சொல்லவில்லை, சாதனையின் அடிப்படையில் உயர்ந்த ஒரு சமூகம் என்பதால் நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, இங்கே ஆசிரியர் பெருமக்கள், இங்கே என்னோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அன்பை சகோதரர்கள் ஜெய்கணேஷ் அவர்களுக்கும், வன்னியராஜ் அவர்களுக்கும், ராமையா அவர்களுக்கும், வேம்புடையான் அவர்களுக்கும், சேகர் அவர்களுக்கும், பாலாஜி அவர்களுக்கும் மற்றும் மற்ற சகோதரர்களுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக நாடார் சங்கத்தின் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும், இவங்க எல்லாவற்றையும் விட நாளை இந்தியாவின் தலைவர்களாக மிளிரப் போகின்ற என் அருமை மாணவ செல்வங்களுக்கு நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பரீட்சைக்கு செல்வது எப்படி என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அந்த புத்தகம் இந்த பள்ளியில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கிறேன், லைப்ரரிக்கு கொடுக்கிறேன். அது என்னன்னா, எப்படி மரியாதைக்குரிய பாரத பிரதமர், மரியாதைக்குரிய பாரத ரத்னா காமராஜர் அவர்கள் பள்ளி படிப்பை நமக்கு சொல்லிக் கொடுத்தாரோ, அதே போல எக்ஸாம் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு போவது ஒரு போர்ப்படை தளபதியை போல போக வேண்டும். எக்ஸாமை பார்த்து நாம பயப்படக்கூடாது, நம்ம பார்த்து எக்ஸாம் பயப்படணும். அந்த அளவிற்கு நாம் தைரியமாக போகும். அதைத்தான் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி மாணவ செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் ஒரு மருத்துவர், நிறைய விஞ்ஞான கட்டுரைகளை எல்லாம் சமர்ப்பித்து இருக்கிறேன். ஆனா எனக்கு மருத்துவர்கள் மத்தியில் பேசுவதென்றால் கூட பயம் இருக்காது. நான் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர், அரசியல்வாதிகள் மத்தியில் பேச வேண்டும் என்றால் கூட எனக்கு பயம் வராது. நான் ஆளுநராக இருந்த சமயத்தில் உலக நாடுகளின் தலைவர்களுக்கு மத்தியில் பேசி இருக்கிறேன். அப்பொழுது கூட எனக்கு பயம் வராது. எனக்கு கொஞ்சம் பயம் வருதுன்னா எங்க பேசும்போது என்றால், பள்ளி மாணவிகளின் முன்னிலையில் பேசும்போது கொஞ்சம் பயம் வரும். ஏனென்றால் இன்றைய மாணவிகள் நம்மை விட அறிவாளிகளாக இருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக. உங்க வயதுல நாங்க இருந்ததை விட இன்று உங்களுக்கு எல்லாம் தெரிகிறது. ஆனால் அதே நேரத்தில் நாம் இந்த கல்வி நமது வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, பொது வாழ்க்கைக்கும் எப்படி பலன் பெற வேண்டும் என்பதற்காக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கல்வி கொடுத்தார் என்று மாணவ செல்வங்களுக்கு பிடிக்கிறதோ, அதே மாதிரி புதுச்சேரியில் உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு, அதுவும் அரசாங்க பள்ளி குழந்தைகளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்லுங்க? ஒரு நாள் பேக் வேண்டாம், ஹோம்வொர்க்கே வேண்டாம், கிளாஸ் கிடையாது, டெஸ்ட் கூட கிடையாது. அப்படி சொன்னா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க. நோ பேக் டே அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தேன். நான் புதுச்சேரி துணைநிலை ஆளுநரா இருக்கும்போது நோ பேக் டே. ஒரு நாள் மாசத்துல ஹோம்வொர்க் கொடுக்க கூடாது, டீச் பண்ண கூடாது, பேக்கே எடுத்துட்டு வரக்கூடாது. கனமான பேக் அன்னைக்கு வேண்டாம். அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரணும், சந்தோஷமா பேசி சிரிக்கணும், டீச்சர் கூட நம்மளை பத்தி நம்ம பேசணும், அளவலாவணும், விளையாடணும், கலைகளை கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆக நோ பேக் டே என்று ஒரு நாள் வைத்தது 30 நாளும் அந்த குழந்தைகளின் திறமையை வளர்த்தது. அதனால் அங்கே புதுச்சேரியில் இன்று நோ பேக் டே என்று ஒரு நாள் இருக்கிறது. நான் இந்த பள்ளியில கூட அதை பின்பற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பாத்தீங்களா? அந்த நோ பேக் டே அன்னைக்கு டீச்சர்கிட்ட நம்ம என்னெல்லாம் கேட்கணும்னு நினைக்குமோ கேட்கலாம். ஏன் டீச்சர் என்னை வந்து சில நேரங்களில் என்ன அடிக்கிறீங்க, என்ன திட்டுறீங்க, அது கூட கேட்கலாம். அந்த அளவிற்கு சுதந்திரம் அந்த ஒரு நாள் கொடுத்த உடனே ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம் பாருங்க, அது அதிகரித்தது. ஆக இது நான் எதுக்குன்னா, நான் எல்லா குழந்தைங்களும் நான் 75 ஸ்கூல்ல போய் பார்த்தேன். புதுச்சேரியில துணைநிலை ஆளுநராக இருக்கும்போது 75 அரசாங்க பள்ளிகளுக்கு போய் பார்த்தேன். அந்த குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை என்பதை பார்த்தேன். பார்த்துட்டு ஒன்னொன்னா சரி செய்ய முடியும் என்று நான் ஒன்று சொன்னேன். அதுல ஒன்றுதான் அந்த நோ பேக் டே. இன்னொன்று, ராஜ்பவன்ல ஒவ்வொரு வாரத்திலையும் மாலை அவர்களை அழைத்து திறமையாளர்கள் சந்திப்பு என்று ஒன்று வைத்தேன். எந்தெந்த குழந்தைக்கு என்னென்ன திறமை இருக்கிறது என்பதை பார்த்து அந்த குழந்தையை அங்கே வரவழைத்தால் நீங்க நம்பவே மாட்டீங்க, ஒரே நாள் 2000-3000 பதிவு செஞ்சுட்டாங்க. அந்த அளவிற்கு திறமையாளர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க படிப்பை தவிர எனக்கு இன்னொரு கலை தெரியும் சொல்ற குழந்தைய கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட். இப்ப நான் கை தட்டுறேன். வெரி குட், வெரி குட். அப்படிதான் இருக்கணும். வெறும் படிப்பு கை கீழே போட்டு. ஏன் கை கீழே போட்டுருங்கன்னு சொல்றேன்னா, நான் டாக்டரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்தார், ஒரு பேஷண்ட் வந்தாரு, நாக்க நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ள என்னோட தம்பிங்க, கட்சிக்கார தம்பிங்க எல்லாம் வந்து ஒரு மீட்டிங் பத்தி பேசினாங்க, நோட்டீஸ் கொடுத்தாங்க. நான் அவங்க கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு திரும்பி பாக்குற, பாவம் அந்த பேச்ச நாக்கு நீட்டிட்டே உட்காந்துருக்காங்க. ஏங்கன்னு கேட்டா, நீங்க தான் நாக்கு நீட்ட சொன்னீங்க, அப்புறம் நாக்கு உள்ள வைக்க சொல்லல, அதனாலதான் கையை மேல தூக்கணும்னா கையை கீழே போட்டுருங்க, கீழே போட்டுருங்க, பாவம் கை வலிக்கும். ஏன் இதெல்லாம் நாம பார்த்து செய்கிறோம் என்றால், நீங்கள் முழுமையாக படிக்க வேண்டும். நீங்கள் முழுமையாக இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு தமிழக அரசு குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். இது ஏறக்குறைய மரியாதைக்குரிய நமது காமராஜ் அவர்கள் ஒரு இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறார். ஒரு தம்பி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கார். நான் அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்கிறார். ஸ்கூலுக்கு போகல. ஏன்? சாப்பாடுக்கு வழி இல்ல. சாப்பாடு போட்டா நீ ஸ்கூலுக்கு போவியான்னு கேட்கிறார். சாப்பாடு போட்டா நான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்றாரு. வா, சாப்பாடு போடுற, ஸ்கூலுக்கு வா என்று சொன்னவர் அந்த பெருந்தலைவர். அதனால் பல பேர் படித்து பெரியவர்களாக இருக்கிறார். நான் பஞ்சாபுக்கு ஒரு முறை போயிருந்தேன் கட்சி ரீதியாக. ஒரு IAS ஆபீசரை பார்த்து, அவர் பேர் சிங்கு ஆபீசர். அவர் மேஜ மேல அவங்க வணங்குகின்ற ஒரு தெய்வத்தின் படம் இருந்தது, அடுத்து காமராஜரின் படம் இருந்தது. எனக்கும் ஆச்சரியம். போன இடம் பஞ்சாப் மாநிலம், அவர் சிங்கினத்தை சார்ந்தவர், IAS அதிகாரி. அந்த டேபிள் மேல அவங்க சாமி படத்து கூட காமராஜர் படம் இருக்கே. ஆச்சரியமா கேட்டேன், இவரு படம் எப்படி நீங்க வச்சிருக்கீங்கன்னு. அதுக்கு அந்த சிங் அதிகாரி சொன்னார், இன்று நான் IAS அதிகாரியாக இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் இந்த காமராஜர் என்று சொன்னார். எப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, எங்க வீட்டுல நிறைய பிள்ளைங்க, அந்த காலத்துல குடும்ப கட்டுப்பாடுலாம் கிடையாது, 7 பிள்ளைங்க 8 பிள்ளைங்க. எங்க அப்பா ஒரு மத்திய அரசு அதிகாரி, அதனால வேற வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் போடுவாங்க. எங்க வீட்டுல எங்க அண்ணன் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தார், அப்புறம் உள்ள பிள்ளைங்க யாருமே படிக்கல. ஏன்னா நாங்க போன மாநிலத்துல எங்கேயுமே இலவச கல்வி இல்ல. எங்க அப்பாவுக்கு தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. தமிழ்நாட்டுல டிரான்ஸ்பர் ஆகும்போது நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா, சாப்பாடோட அங்க கல்வி கொடுக்கறாங்களாம். அதனால யார் யாரெல்லாம் படிக்கலையோ அந்த குழந்தைகளையும் ஸ்கூல்ல சேர்த்தாங்க. ஆக நான் நல்லா படிச்சு இன்னைக்கு IAS ஆபீசர் ஆயிருக்கேன்னு அவர் சொல்றார். ஒன்றே ஒன்று, கல்வியோடு உணவையும் கொடுக்காமல் இருந்திருந்தால் ஒரு புத்திசாலி IAS ஆபீசர் அங்கே
உருவாகி இருக்க மாட்டார். ஆக இந்தியா முழுவதும் கல்வியை விதைத்தவர் மரியாதைக்குரிய காமராஜர் அவர்கள். இன்னைக்கு என்கிட்ட பல பேர் கேட்கிறாங்க, ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் ஆவதே சிரமமான காரியம், 2 மாநிலத்திற்கு ஆளுநர் ஆயிட்டீங்க, அதுவும் இந்தியாவிலேயே இளவயது ஆளுநர் நான் தான். ஆனால் மக்களுக்கு ஆளுநராக இருக்கும் பொழுது இத மாதிரி சேவை செய்ய முடியும். ஆனால் முழுமையான ஒரு மக்கள் சேவையை ஆற்ற முடியவில்லை என்பதற்காக 2 ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்று மக்கள் பணிக்காக வரும் பொழுது எல்லாரும் என்ன கேட்டாங்க, எல்லாம் கவர்னரா முடியாதான்னு நினைக்கும் போது, எப்படி நீங்க கவர்னர் பதவியை வேண்டான்னு சொல்லிட்டு மக்கள் பணிக்காக வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது, முதலமைச்சர் பதவியை வேண்டாம் என்று சொன்ன காமராஜர் அவர்களை துதிப்பவர்கள் நாங்கள், அதனால் எங்களுக்கு மக்கள் பணிதான் முன்னணியில் இருக்கிறது என்று சொன்னார். ஆக எதை எடுத்தாலும் மக்களுக்காக நாம் வாழ்ந்து விட்டோம் என்றால் நமக்கு எந்த குறையும் இல்லை. அதனாலதான் நான் மாணவ செல்வங்களுக்கு சொல்றது, பல பேருக்கு படிக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை, ஆனா உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி ஆசிரியர் பெருமக்களை நீங்கள் வணங்க வேண்டுமோ அதே மாதிரி உங்கள் பெற்றோர்களை நீங்கள் வணங்க வேண்டும். ஏனென்றால் அவர்களின் தியாகத்தினால் தான் நாம இங்க உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க தியாகத்தினால் தான் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அதனால அம்மா ஏதாவது சொன்ன, போமா உனக்கு ஒண்ணு தெரியாது, எனக்கு இதான் இஷ்டம்னு சொல்லக்கூடாது. இன்னையில இருந்து யாரெல்லாம் அம்மாவை அப்படி எதிர்த்து பேசுனீங்களோ, இன்னைக்கு சாயந்தரம் போய் அம்மா நீ தான் சொல்றியாமா, நான் கேட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொன்னா என்னடா அதிசயம் நடந்தது இன்னைக்குன்னு உங்க அம்மா கேட்கணும். இல்ல டாக்டர் தமிழிசை வந்து அதை சொன்னாங்கன்னு நீங்க சொல்லணும். ஆக அவங்க அம்மாலாம் சந்தோஷப்படணும். அதான் என்னோட ஆசை. ஏன்னா நான் இன்னைக்கு இங்க நின்று கொண்டிருக்கிறேன்னா, நான் ஒரு அரசியல்வாதி ஆகணும், எங்க அப்பா பார்த்ததுல இருந்து அரசியல்வாதி ஆகணும் தான் சின்ன வயசுல இருந்து ஆசை. ஆனா எங்க அம்மா சொன்னாங்க, உனக்குன்னு ஒரு சம்பாத்தியம் இருக்கணும், எந்த விதத்திலும் மக்கள் பணத்தை நம்ம எடுக்க கூடாது, அதனால நீ முதல் டாக்டர் ஆயிட்டு அப்புறம் உனக்கு என்ன ஆகணுமோ ஆயிக்கோனாங்க. எனக்கு அரசியல்வாதியாக வேண்டும் ஆசை இருந்தாலும் எங்க அம்மா சொன்னாங்க என்ற ஒற்றை காரணத்திற்காக நான் மருத்துவம் படித்தேன். இன்று அதனால் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் வெறும் அரசியல்வாதியாக இருப்பதை விட மருத்துவராக இன்னும் அதிகமாக என்னை மக்களை புரிந்து கொள்ள முடிகிறது. ஊழலற்ற தன்மையில் 2 மாநிலத்தில் நான் ஆட்சி செய்த ஆளுநராக இருந்தேன். ஆனால் என் மீது ஒரு குற்றம் கூட சொல்ல முடியாத அளவிற்கு தான் எனது நிர்வாகம் இருந்தது. சில பேர் அரசியல் காரணத்திற்காக எதையெல்லாமோ சொல்லலாம், ஆனால் தலை நிமிர்ந்து நிற்கிறேன் என்றால் அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் வாழ்க்கையை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், பெருந்தலைவர் சொல்லிக் கொடுத்தார்கள், எங்க அப்பாவும் அதைத்தான் சொல்லிக் கொடுத்திருக்காங்க. ஆக இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எல்லோரும் அன்றைய பாடத்தை அன்றே படிக்க வேண்டும். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்னைக்கு பாடத்தை இன்னைக்கே படிச்சிருன்னு சொல்றாங்க குழந்தை, கை தூக்குங்க பார்க்கலாம். கை கீழே போட்டுருங்க. முதல்ல நான் இந்த பள்ளியை பாராட்டுகிறேன், சிவந்தி ஆதித்தனார் பெண்கள் மேல்நிலை பள்ளியை பாராட்டுகிறேன். ஏனென்றால் குழந்தைகள் உண்மையை சொல்கிறார்கள். எல்லாரும் கை தூக்கி இருக்கலாம், நாங்கதான் படிக்கிறோம், ஆனா உண்மையிலேயே படிக்கலன்னா கை தூக்கல. அதனால தூக்கியவர்களுக்கு பாராட்டுகள், தூக்காதவர்களுக்கு உண்மையை சொன்னீர்கள் என்ற வகையில் உங்களுக்கும் பாராட்டுகள். யாரெல்லாம் சீரியல் பாக்குறது, அதிகமா நான் சீரியல் பாப்பேன்னு சொல்ற கை தூக்கு பார்க்கலாம். சீரியல் பார்க்க மாட்டேன்னு சொல்ற குழந்தைங்க கை தூக்கு பார்க்கலாம். ஆஹா, ரொம்ப நல்ல பிள்ளைங்க, இதுக்காகவே ஒரு கை தட்டு கொடுக்கலாம். அப்ப உங்க அம்மா எல்லாம் பாக்கலன்னு நினைக்கிறேன் இல்லையா? சீரியல் பாக்குறது தப்பு இல்ல, ஆனா அது வந்து நம்ம படிப்பை கெடுத்துடக்கூடாது. அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி. அன்றைய பாடத்தை அன்றே படிக்க வேண்டும். இன்னைக்கு படிக்கலன்னா கூட நீங்க வந்து இன்னையில இருந்து அன்னைக்கு பாடத்தை அன்னைக்கே படிச்சு பாருங்க, எவ்வளவு இலகுவா இருக்கு, சுலபமா இருக்கு, நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க. பரீட்சைப்ப பயப்படவே வேணாம். இப்ப நம்மளுக்கு சாப்பாடு பிடிக்குது, எல்லா சாப்பாடையும் ஒரே நாள்ல சாப்பிடுறோம், அன்னன்னைக்கு சாப்பிடுறோம்ல. அதனால அன்னன்னைய பாடத்தை அன்னன்னைக்கே படிக்கணும், நல்லவங்களா இருக்கணும், நேர்மையாளர்களா இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக மகிழ்ச்சியை தொலைத்து விடாதீர்கள். 35 மார்க் வாங்கினாலும் மகிழ்ச்சியா இருங்க,
100 மார்க் வாங்கினாலும் மகிழ்ச்சியா இருங்க. ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு படிக்காம இருந்துடாதுங்க, படிக்கணும். ஆனால் அதே நேரத்தில் எதுவும் நமது மகிழ்ச்சியை தொலைத்து விடக் கூடாது. சிரிச்சுட்டே இருங்க. முடியுமா? தேம்பி அழும் குழந்தை நொண்டின்னு பாரதியார் சொன்னார். நொண்டின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு மன்னிக்கணும், ஏன்னா அவரோட வார்த்தைகள். இப்ப நம்ம மாற்றுத்திறனாளி தான் சொல்றோம். அழுபவர்கள் மாற்றுத்திறனாளிகள். ஆக அழக்கூடாது, மகிழ்ச்சியாக வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல செல்போன் வச்சிருக்கவங்க எத்தனை பேர் கை தூக்குன்னு பார்க்கலாம்? எல்லாத்தையும் இருக்கா? டெய்லி 1 மணி நேரம் நான் செல்போன் பார்ப்பேன்னு சொல்ற கை தூக்குன்னு பார்க்கலாம். பரவாயில்ல. சரி சரி, நல்ல உண்மையான குழந்தைங்க இருக்கீங்க. செல்போன் நமது படிப்பை நேரத்தை எடுத்துடக்கூடாது. ரீல்ஸ் எத்தனை பேர் பார்ப்பீங்க? ரீல் விடாதுங்க. சரி, கைக்கில போட்டு. இது எல்லாம் எந்த விதத்திலும் நமது படிப்பை பாதிப்படைய செய்யக்கூடாது. சாதனையாளர்களாக இருக்க வேண்டும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எங்களை மாதிரி உள்ளவங்க எல்லாம் இந்த ஸ்கூலுக்கு கூப்பிடக்கூடாது. யாரை கூப்பிடணும்? இங்கே படித்து டாக்டரா, இன்ஜினியரா, ஆளுநரா, அரசியல்வாதியா, பெரிய பெரியவங்களா நீங்க ஆக போறீங்க. ஆக நீங்க இந்த சிறப்பு விருந்தினராக இந்த மேடையை அலங்கரிக்க போகிறீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கணும். நான் சாதாரணமா இருப்பதற்கு பிறந்தவள் அல்ல, என்னால அதிகம் படிக்க முடியும் என்ற ஒரு பழக்கம் உண்டு. என்ன 1 மணி நேரம் யாரும் வேலை செய்ய சொன்னா நான் 2 மணி நேரம் வேலை செய்வேன். 4 பக்கம் எழுத சொன்னா 5 பக்கம் எழுதுவேன். ஏன்னா நிறைய வேலை செய்யணும், அப்பதான் நமக்கு அங்கீகாரம் கிடைக்குது. போட்டி மிகுந்த உலகம். இந்த போட்டி மிகுந்த உலகத்துல நம்ம எல்லாரையும் தாண்டிட்டு ஓடணும். 2 பேர் ஓடி போனாங்க, 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டே போனாங்க. ஒரு புலி துரத்துச்சு. புலிக்கு பயந்து 2 பேரும் ஓடுறாங்க. திடீர்னு ஒருத்தர் ஷூ போடுறார். ஓடிக்கிட்டே ஒருத்தர் சொல்றார், ஷூ போட்டா கூட புலி உன்னை பிடிக்கும், ஏன் ஷூ போடுற அப்படின்னு சொல்றாரு. உடனே ஷூ போட்டவர் சொல்றாரு, ஷூ போட்டாலும் புலி கடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா என்னோட நோக்கம் என்னன்னா உன்னை விட ஒரு சென்டிமீட்டர் 1 மீட்டர் அதிகமா ஒண்ணு, அவ்வளவுதான். ஏன்னா நான் வேகமா ஓடிட்டா புலி ஒன்ன பிடிச்சுக்கும், ஒன்ன சாப்பிடுறதுக்குள்ள நான் ஓடி போயிடுவேன். அப்ப இதுதான் இந்த உலகம், இப்படிதான் இருக்கு. அதனால போட்டி நிறைந்த உலகத்தில் நாம் எவ்வளவு திறமைகளை வளர்த்துக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். நேரத்தை வீணே அடிக்க கூடாது. செல்போன் பார்த்தா கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு படிக்கணும். எப்பவுமே படிச்சுட்டு இருக்கணும்னு இல்லை, ஒரு கலையை கற்றுக்கொள்ளலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம், அளவலாகலாம், பேசலாம். ஆக நீங்கள் எல்லோரும் நல்ல பிள்ளைகளாக, வல்ல பிள்ளைகளாக, மகிழ்ச்சியான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தை தான் நான் இங்க சொல்கிறேன். 2 குழந்தைங்க எந்திரிக்கு பார்க்கலாம். 2 பேர் கேள்வி கேட்கலாம். 2 பேர் எந்திரிக்கு பார்க்கலாம். யார் வேணாலும் எந்திரிக்கலாம். இங்க சின்ன குழந்தை கூட எந்திரிக்கலாம். 2 பேர் ஸ்டேஜுக்கு வாங்க. ஏதாவது உனக்கு கேள்வி கேளு. I am studying in 8th வசுமதி. நான் 11th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன்ல இருந்து படிக்கிறேன். உங்களுக்கு எதால இந்த ஃபீல்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? நீங்க உங்க மம்மியால டாக்டர் ஆகணும்னு சொல்லியிருந்தீங்க. உங்க மம்மி டாக்டர் ஆகணும்னு சொன்னனால நீங்க அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை படிக்க ஆரம்பிச்சீங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு திருத்தம், நம்ம அம்மான்னு சொல்லலாம், மம்மின்னு சொல்றதை விட என்னோட தாழ்மையான வேண்டுகோள். மம்மியால டாக்டரான, டேடியால அரசியல்வாதியான, அப்பாவால அரசியல்வாதியான. ஆனா அப்பா நேரடியான அரசியல் கொண்டு வரல. அப்பாவை பார்த்து அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு ஒரு சின்ன வயதுல இருந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். இப்ப நான் சின்ன வயதுல இப்ப ஏன் அம்மா அப்பா சொல்றது கேட்டுட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலரையும் பார்த்துட்டு நம்ம படிக்க முடியும்னா, எங்க அப்பா காலையில தினத்தந்தி வந்ததுன்னா மகளே படிச்சுக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க, போன் பண்ணுவாங்க. ஆனா நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸ்கூலுக்கு கிளம்பி இருப்பேன், ஆனா நான் ஸ்கூல் வேலை தான் இல்லை, அதை படிப்பேன். எங்க அப்பா சொன்னா எழுதுனேன். அதுவே எனக்கு இன்னைக்கு பலனுள்ளதா இருக்கு. அதனால நம்ம என்ன ஆகணும்னு நினைக்கிறோமோ அது சின்ன வயதுல இருந்து அதை நோக்கி பயணம் செய்தால் வெற்றிகரமாக ஆக முடியும். ஆக எங்க அம்மாவோட ஆசைக்கு நான் டாக்டர் ஆனேன், ஏன் ஆசைக்கு நான் அரசியல்வாதி ஆனேன். அதனால நம்மளோட நோக்கத்துல உறுதியா இருக்கணும், அதே நேரத்துல தாய் தந்தையரை மதிக்கணும். நன்றி. கை தட்டுங்க. நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. Happy afternoon, ma'am. I'm Meenatya from class 11B.
ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு பொலிட்டீஷியன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆன பிறகு உங்களுக்கு வந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? பேர் என்னம்மா? நித்யா. நித்யா, ரொம்ப நல்ல கேள்வி. முதல்ல பள்ளிக்கு நல்ல பயிற்சி செய்திருக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நான் பாராட்டுறேன். ஏன்னா பல பள்ளிகளில் கூப்பிடுவோம், அதாவது எந்த கேள்வி கேட்கல நம்ம தயங்கி கேட்பாங்க. ஏன்னா திடீர்னு கூப்பிட்டேன், நீங்க ஒன்றும் ப்ரிப்பேரே பண்ணல. ஆனா மிக தெளிவாக கேள்விகளை கேட்கிறார்கள். அதற்கு முதலில் நான் பள்ளிக்கு பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த அளவுக்கு பொது அறிவை நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள். நீங்க சொன்ன மாதிரி அரசியல் வந்து சாதாரண கிடையாது. அதுவும் பெண்களுக்கு அரசியல் வந்து சாதாரணமே கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி நாம வரணும் அப்படின்றதுதான். தடைகள் அதிகமா வரும், பரிகசிப்பது அதிகமா வரும். இப்போ நான் வந்து இங்க நிக்கிறேன், என்ன என்னதான் சொன்னாங்க தெரியுமா? நீ உயரம் கம்மி குட்டை. நான் சொல்லுவேன், நான் உயரம் கம்மியா இருக்கலாம், ஆனா எனது திறமையில் நான் அதிக உயரமானவள் என்று சொல்றேன். கருப்பா இருக்க அப்படின்னு, கருப்பா இருக்கேன்னா நான் சொல்லுவேன், நான் கருப்பு. அடிக்கடி நான் ஒண்ணு சொல்லுவேன், நான் ஒரு தூய்மையான அரசியல்வாதி. என்கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பணம் எதனாலனா என்னோட மெடிக்கல் பிராக்டிஸ்ல வந்தது. அதனால என் கோட்டும் ஒயிட், என் நோட்டும் ஒயிட், என் பிளாக் பண்ணி கிடையாது. ஆக நான் கருப்பா இருக்கேன், என்கிட்ட கருப்பு பணம் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இதுல எப்படி எல்லாம்னா பெண் அரசியல்வாதிகள் ரெண்ட சந்திக்கணும். ஒண்ணு திறமையா இருக்கணும், ஆண்களோட 10 மடங்கு வேலை செய்யணும். ஆனா ஆண்களை எப்படியும் யாரும் கிண்டல் செய்ய மாட்டாங்க. இப்ப ரீசெண்டா இப்ப நான் கார்ல வரும்போது ஒரு கட்சியோட ஒரு பேச்சாளர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நான் வந்து ரெண்டு மாநிலத்தோட ஆளுநரா இருந்து மிக பிரபலமான ஒரு அரசியல்வாதிய தமிழகத்துல இருந்து அவர் சொல்றாரு 3.5 அடி, இன்னொரு பேரை சொல்றாரு, வேர்டு சொல்றாரு, நான் சொல்ல விரும்பல. இது யாராவது ஆண் தலைவர்களுக்கு சொன்னா சொல்ல மாட்டாங்க, ஆனா பெண் தலைவர்களை பார்த்து அப்படி சொல்லுவாங்க. ஆனா பெண் தலைவர்கள் கூட திறமையாக வளர முடியும், ஆட்சி செய்ய முடியும் என்பதை இந்த உலகிற்கு காண்பிப்பதற்காகத்தான் என்னை போன்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த கட்சியை சார்ந்தவர் சொல்றார் 3.5 அடி சிரிக்கின்றார். என்ன பார்த்து ஒரு பிரபலமான கட்சியை சார்ந்தவர். ஆனா அப்படி சொல்வதை பார்த்து, சிரிக்கின்னு சொல்றவங்களை பார்த்து நாம சிரிக்கணுமே தவிர, திறமையால் சிரிக்கணுமே தவிர அவர்களின் சிறுமைத்தன்மை அவ்வளவுதான். ஆனா முன்னேற வேண்டும் என்று காமராஜரே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்க எப்படி சேலஞ்சஸ் எல்லாம் மேற்கொண்டீங்கன்னு. நான் சின்ன வயதுல இதே உங்களை மாதிரி இருக்கும்போது எங்க அப்பா கூட கார்ல போவேன். பெருந்தலைவர் வீடு வந்தோடனே எங்க அப்பாவுக்கு ஒரு கோயிலை பார்த்த மாதிரி, மகளே இதோ வரேன்னு உள்ள போவாங்க. தலைவரை பார்த்துட்டு வந்துறேன்னு உள்ள போவாங்க. உள்ள போனா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரமாட்டாங்க. நான் ஏசி அப்ப கார்ல கிடையாது, நான் வேர்த்து வெளியே உட்கார்ந்து இருப்பேன். என்னிடம் பல பேர் கேட்பார்கள், இந்த அரசியலுக்கு வருவதற்கு என்ன காரணம், அதுவும் ஒரு தூய்மையான அரசியலை மேற்கொள்வதற்கு என்ன காரணம் என்றால், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வீட்டில் வெளியே ஒரு சிறுமியாக காத்து கிடந்ததுதான், அந்த காத்தடித்ததுதான் நான் இன்று தலைவராக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு நாள் எங்க அப்பா 4 பொதுச் செயலாளர்கள் 4 பேரோட சண்டை. எங்க அப்பா தலைவர்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த 4 பேரை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு போறாங்க. வெளியே வரும்போது நான் கேட்கிறேன், அப்பா அந்த மாமாக்களை பத்தி சொல்லிட்டீங்களான்னு கேட்கிறேன். அதுக்கு எங்க அப்பா சொல்றாங்க, என்ன அந்த மாமாவை திட்டுறேன்னு தலைவர் சொன்னாரான்னு கேட்கிறேன். அந்த மாமாவை திட்டல, என்னதான் தலைவர் திட்டினாருன்னு எங்க அப்பா சொல்றாங்க. ஏன்னு கேட்கிறேன். நீ ஒரு வழியாக போய்கொண்டு இருக்கிறாய், ஒரு கல்லு கிடக்குது, அந்த கல்லு கிடைக்குது, அங்க கோட்டை இருக்கிறது. கோட்டையை போக வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக கல்ல சுத்தி போவியா, இல்ல கல்ல தாண்டி போவியா, இல்ல கல்லு கிடக்குதுன்னு குத்துச்சு உட்கார்ந்து முட்டு இந்த கல்லு நடுவுல கிடக்கு முட்டுவியா? இல்ல தாண்டி போ, இல்லைன்னா குதிச்சு போ, இல்லைன்னா சுத்தி போ அப்படின்னு சொன்னாரு. ஆக தடைகள் இருந்தால் அந்த தடைகளை தாண்டும் பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை தலைவர் சொன்னார். அந்த பழக்கம் தான் எனக்கு யாராவது இதே மாதிரி இடைஞ்சல் செஞ்சா, அன்று பெருந்தலைவர் சொன்னதா ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்க அப்பா என்னிடம் சொன்னது ஞாபகத்திற்கு வந்து, இந்த கல்லை தடைகளை தாண்ட வேண்டும், அப்பதான் நான் கோட்டைக்கு செல்ல முடியும் என்று
தாண்டி செல்லும் பழக்கம் இருந்ததனால் தான் நான் அரசியல் தலைவராக வெளியிட முடிந்தது. ஆக தடைகள் இருக்கும், கற்கள் இருக்கும், முட்கள் இருக்கும், ஆனால் அதையெல்லாம் தாண்டி சென்றதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகு. அதை நீங்க நிச்சயமா அரசியல்வாதி வருமே நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அம்மா வணக்கம். இப்போ இளைய தலைமுறை எல்லாருமே வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இந்த காலத்துல யாருமே வந்து நான் ஒரு அரசியல்வாதி ஆகணும்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப வந்து இளைய தலைமுறைக்கு வந்து அரசியல் மேல பயம் நினைக்கலாமா, இல்ல அவங்களுக்கு சம வாய்ப்புகள் கிடைக்கலையா அப்படின்னு நினைக்கலாமா? நல்ல கேள்வி காவியா. நல்ல கேள்வி. அதாவது நானே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்ட கேட்கும் போது என்ன ஆகணும்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர், அரசியல்வாதி ஆகணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் எனது வாழ்க்கையில் ஒரு நல்ல நான் சென்ட் ஆன்ஸ் ஸ்கூல்ல தான் ராயபுரத்துல தான் படித்தேன். 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்க டீச்சர் கேட்குறாங்க. அப்பதான் எங்க அப்பா வந்து அங்க எம்எல்ஏவா நின்று தோற்று போயிருக்கிறாங்க. அதனால அங்க வந்து நாங்க சவுத் சென்னையில இருந்தோம், அங்க வந்து குடி வரோம் ராயபுரத்துக்கு. டீச்சர் கேட்குறாங்க என்ன ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தவங்களாம் இருந்து டாக்டர், இன்ஜினியர் அப்படின்னு சொல்றாங்க. நான் எந்திரிச்சு சொல்றேன் நான் அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு சொல்றேன். எல்லாரும் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. எங்க டீச்சருக்கு ஒரே ஆச்சரியம். 6ஆம் கிளாஸ்ல ஒரு பொண்ணு அரசியல்வாதி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்க அம்மா எனக்கு மத்தியானம் சாப்பாடு கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட தெரியுமா உங்க பொண்ணு என்ன சொன்னாங்கன்னு? எல்லாத்தையும் நீ என்ன ஆகணும் என்ன ஆகணும்னு கேட்குற. அவங்க எல்லாம் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும்லாம் சொல்றாங்க. உங்க பொண்ணு மட்டும் எந்திரிச்சு அரசியல்வாதி ஆகணும்னு சொன்னாங்க அப்படின்னு எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சிட்டு எங்க டீச்சர் சொன்னாங்க. எங்க அம்மா வீட்டுக்கு வந்து ஸ்கேல எடுத்து முட்டிக்கு கீழே நல்லா வாங்கினா. உங்க அப்பா ஊர் சுத்துறது போதாதா, உனக்கு ஊர் சுத்தணுமா? அதை எந்த அரசியல்வாதியோட மனைவிக்கும், தூய்மையான அரசியல்வாதி மனைவிக்கு அரசியல் பிடிக்காது. செஞ்சு கொண்டு வந்து கொடுத்து நகையா போட்டா அந்த அரசியல்வாதியோட மனைவிக்கு பிடிக்கும். எங்க அப்பா அப்படி ஆள் கிடையாது. அதனால எங்க அப்பா சொல்றாரு, எங்க அம்மா சொல்றாங்க உங்க அப்பா ஊர் சுத்துறது போதும், நீ பொம்பளை பிள்ளை, நீ முதல் டாக்டருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லு. ஆக ஏன்னா பெண்களுக்கானது அல்ல என்பது எங்க அம்மா போன்றவர்கள். ஆனா அதே அம்மா தான் நான் டாக்டர் படிச்சு முடிச்ச உடனே என்ன அரசியலில் ஊக்கப்படுத்தியது எங்க அம்மா தான். ஆக நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் அரசியல்வாதி ஆகணும். இன்னும் நான் அப்பீல் பண்றேன், நிறைய பேர் அரசியலுக்கு வரணும். நிறைய பேருக்கு அரசியலுக்கு வரும்போதுதான், படித்தவர்கள் அதிகமாக அரசியலுக்கு வரும்போதுதான் தூய்மையாக இருக்கும். அரசியல் உங்களுக்கானது நினைக்காதீங்க. நிச்சயமாக இங்கே பல அரசியல்வாதிகளை நான் பார்க்க வேண்டும். படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அப்பொழுதுதான் அரசியல் தூய்மையாகும். நீங்களும் அரசியலுக்கு வரலாம், நான் உங்களை ஊக்கப்படுத்துறேன். நன்றி. ஆனா முதல் படிக்கணும். நான் சொன்ன மாதிரி நான் மெடிக்கல் காலேஜ்ல படிச்சு முடிச்சுட்டு தான் அரசியலுக்கு வந்தேன். படிக்கணும், சம்பாதிக்கணும். அரசியலுக்கு வந்து சம்பாதிக்க கூடாது. நமக்குன்னு ஒரு சம்பாத்தியத்தை வச்சுட்டு அப்புறம் அரசியல் போடணும். வணக்கம் அம்மா. 2 மாநிலங்களின் ஆளுநர் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எல்லா துறையிலயும் ஆண்கள் இருக்கிற ஆண்களுக்கு மத்தியில ஒரு பெண் ஆளுநரா, அதுவும் முதல் பெண் ஆளுநரா நீங்க ஆனப்போ உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? எல்லா தடைகளையும் மீறி நீங்க ஒரு பெண் ஆளுநரா ஆனீங்க. நல்ல கேள்வி. நான் வந்து தெலுங்கானாவின் முதல் பெண் ஆளுநர். முதல் முறையாக ஒரு துணைநிலை ஆளுநராகவும் இருந்த ஒரே பெண் நான் தான். எல்லாரும் ஏன் அந்த ஆளுநர் வந்து பெரிய பதவின்னு சொல்றேன்னா, புரோட்டோகால் 4வது புரோட்டோகால். பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், அப்புறம் ஆளுநர். சீஃப் மினிஸ்டர் கூட ஆளுநர் வந்த அப்புறம் தான் கதவு திறந்து நாம திறந்து கீழே இறங்குற வரைக்கும் சீஃப் மினிஸ்டர் வந்து நம்மளை வந்து எதிர்கொள்ளணும். சீஃப் மினிஸ்டருக்கு முன்னால் நம்ம போகக்கூடாது. அந்த அளவுக்கு இது மரியாதைக்குரிய ஒரு பதவி. ஆனா இந்த பதவிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி வந்தேன்னா, உழைப்பு திறமையும் தான். ஆக நமது திறமையை வளர்த்து கொண்டால், நமது உழைப்பை நாம் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. என்கிட்ட எல்லாம் கேட்பாங்க, நான் முதல் ஆளுநர் ஆன உடனே பத்திரிகை தம்பிங்கெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, are you an extraordinary person? எக்ஸ்ட்ரானரி பர்சன்னால தான் இந்த ஒரு 60 இயர்ஸ்க்குள்ள ஆளுநர் ஆக முடியும். are you an extraordinary person கேட்டாங்க. நான் சொன்னேன், I'm not an extraordinary person. I also like sari, jimiki, bangles, flower, but I do my work in an extraordinary way. So when we do our work in an extraordinary way, we can get our position. So நாளைக்கு கூட டீச்சர் வந்து நான் கூட ரெக்கார்டு, எனக்கு எப்படின்னா எங்கள் சென்டான்ஸில் வந்து ரெக்கார்டு வரையணும்னு சொன்னாங்கன்னா
எல்லாரை விட நான் இன்னும் கொஞ்சம் கலர் பென்சில் எடுப்பேன், இன்னும் கொஞ்சம் ஷேட் பண்ணுவேன், எல்லாத்தோட அழகா இருக்கணும்னு நினைப்பேன். கவர் வந்து எல்லாரும் ப்ரௌன் கவர் போட்டால் கூட அது ஒரு சின்ன பூ ஒட்டணும்னு நினைப்பேன். அது எல்லாரோட நம்மளுக்கு வேர்மையா இருக்கணும், நம்மளுக்கு ஸ்பெஷலா இருக்கணும்னு நினைப்பேன். ஆக நம்ம திறமையை வளர்த்து கொண்டால் நிச்சயமாக நம்மால் மிளிர முடியும். பெண்கள் என்று நினைக்காதீங்க. இந்த காலத்துல நான் 14 யூனிவர்சிட்டிக்கு வேந்தரா இருந்தேன் தெலுங்கானால. ஆனா இன்னைக்கு கோல்ட் மெடல் வாங்கின பிள்ளைங்க அத்தனை பேரும் பெண்கள் தான். அதிகமாக மார்க் வாங்கினவங்க அத்தனை பேரும் பெண்கள் தான். இப்ப பாஸ் மார்க் அதிகமா வாங்குறதும் பெண்கள் தான். அதனால பெண்கள் நிச்சயமாக அவங்களுக்கு திறமை இருக்கிறது. அதை நாம் வளர்த்து கொண்ட வேண்டும். சின்ன சின்ன விஷயத்துல, அதாவது செல்போன்ல, சினிமால, நாடகத்துல, இதுல நம்மளோட மனசை போடாம நாம சாதிக்கணும். அதே நேரத்துல உலக வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டால் நிச்சயமாக நம்ம வெற்றி பெறலாம். பேரணுமா சத்யா? சரி, சத்யாவோட இந்த கூட்டம் நிறைவு பெறுகிறது. முதல்ல நிஜமாவே பிள்ளைங்களை நான் பாராட்டுறேன். எப்பவுமே ஒரு வாய்ப்பு கிடைத்தா டக்குன்னு எந்திரிச்சிடணும். என்னதான் இருந்தாலும் 4 பேர் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்ல. ஆக எப்பவுமே வாய்ப்புகளை கிராப் பண்ணி பழகணும். ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா 2 நிமிஷத்துல எந்திரிச்சு மேலைக்கு வந்துடணும். ஆக இதை போல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ வேண்டும். நான் உண்மையிலேயே சிவந்தி ஆதித்தனார் பள்ளியின் பெண்கள் மேல்நிலை பள்ளியின் தாளாளர் உட்பட ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரையும் பாராட்டுறேன். ஆசிரியர் உங்க யூனிஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்கு நான் ஒரு பாராட்டை நான் தெரிவித்துக். ஆக நமது நோக்கம் சிறப்பாக இருந்தால், நமது நோக்கம் நிச்சயமாக சத்தியமானதாக இருந்தால் அதற்கு இயற்கையும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை இன்றைய தினம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. ஆக இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் மகிழ்ச்சி. என்னோட ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒண்ணுதான். நான் ஒரு பள்ளியில போயிட்டு வந்து பேசிட்டு வந்தேன்னா அந்த பள்ளியில குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தது என்றால் அது எல்லாம் சரி செய்யப்பட்டு அவர்கள் எல்லாம் நாளைய தினம் இருந்து ரத்தினங்களாக மிளிர வேண்டும். இவர்களெல்லாம் எக்ஸ்ட்ராடனரி ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா படிக்க ஆரம்பிக்கணும், நல்ல அம்மா அப்பா பேச்ச கேட்க ஆரம்பிக்கணும், டீச்சர் பேச்ச கேட்க ஆரம்பிக்கணும். நான் உங்களோடு உட்கார்ந்து இருக்கும் பல மருத்துவர்களை பார்க்கிறேன், பல அரசியல் தலைவர்களை பார்க்கிறேன், ஏன் பல ஆளுநர்கள் கூட இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். சீஃப் மினிஸ்டர் கூட உட்கார்ந்து இருக்கீங்கன்னு நான் பார்க்கிறேன். ஆக சாதனையாளர்களாக வளம் வருவோம், நல்லவர்களாக இருப்போம், வல்லவர்களாக வாழ்வோம் என்று கூறி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு எனது அடிபணிந்த வணக்கங்களை தெரிவித்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடுமையான உழைப்பு உயர்வை தரும் எனவும் தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை செல்விக்க மந்திரம் இல்லை என்ற தாரக மந்திரத்தை ஏற்றி நீங்கள் செயல்படுவீர்களானால் வாழ்வில் முன்னேறலாம் என்று வாழ்த்துரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அவர்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள். எமது பள்ளி அம்மா அவர்கள் கூறினார்கள், பள்ளியில் மாணவ செல்வங்களுக்கு படிப்பு மட்டுமல்லாமல் திறமையையும் வளர்க்க வேண்டும் என்று. எமது பள்ளியில் ஒவ்வொரு மாதமும் இறுதி வெள்ளிக்கிழமை என்று மாணவர்களுக்கு திறமையான போட்டி, அவர்கள் எதில் திறமையானவர்கள் என்பதற்கான போட்டி வைக்கப்பட்டு அதற்கான பரிசுகள் அடுத்து வரும் திங்கட்கிழமை அன்று வழங்கப்படும் என்பதை தங்களுக்கு பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அம்மா அவர்கள் கூறினார்கள், நான் இன்று இந்த கொடியை ஏற்றியுள்ளேன். இன்னும் வரும் காலங்களில் எமது பள்ளியில் பயின்று சாதனையாளர்களாக வரும் மாணவிகள் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று உரையாற்றினார்கள். தங்கப்பேழை திட்டம் என்று எமது பள்ளியில் ஒரு திட்டம் உள்ளது. எமது பள்ளியில் பயிலும் மாணவர்கள் வருங்காலத்தில் IAS, IPS அதிகாரிகளாக வந்து தேசிய கொடியினை ஏற்றுவோம் என உறுதி கூறி பெற்றோர்கள் முன்னிலையில் தேசிய கொடியினை வாங்கி எமது பள்ளிக்கு அளித்துள்ளார் என்பதையும் தங்கள் முன் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.